அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 122 அண்ட் 123 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, லின்ஃபங்கோட சிஸ்டர் வந்து சண்டை போட்டு இருந்தாலே அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ அவளோட கத்தியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ் டெக்னிக் யூஸ் பண்ணுறாப்பா. அது என்ன பண்ணுது, அந்த டிராகன் பாம் அப்படிங்கிறதையும் அழிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இவனையுமே அட்டாக் பண்ணுது. இவனால் வந்து சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியலங்க. வேற லெவலில் சண்டை போடுறா அவ. அடுத்து இவன் என்ன பண்ணுறான், இவனோட அந்த டெய்ல் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறமா டிராகன் ரோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இப்போ இவன் என்ன பண்ணுறா தெரியுமா, வேகமாக போயிட்டு இவளோட சோல் பவர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறா. ரிலீஸ் பண்ண உடனே டிராகன் ரோர் அப்படிங்கிறது ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாமல் போயிடுச்சுங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது டிராகன் ரோர் வந்து ஒர்க் ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னா சரியான அடி ஒன்று அடிச்சு விட்டுறா. இப்போ சிங்கி யோசிக்கிறாங்க, இவளால் டிராகன் ரோர் அப்படிங்கிறத ரெசிஸ்ட் பண்ண முடியுதுப்பா, அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினாலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மாஸ்டரும் பார்க்குறாரு, பரவாயில்ல நல்லா ஸ்ட்ராங்காகவே அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இங்கே இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி வந்து அவனுக்கு அடிபட்டுடுச்சு, அவன் மட்டும் தோற்று போயிட்டான் அப்படின்னா நம்ம வந்து விட்டுடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இவன் பார்க்குறான், எது விடுறதா, நீ வேற 3 ஹோலி ஸ்வாட் அப்படிங்கிறத வச்சிருக்கா, இன்னும் எவ்வளோ ட்ரெஷர்ஸ் வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல, எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் என்ன சொல்கிறானா, அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஷூரா பாடி, 10க்கு 3 ஹோலி ஸ்வாட் வேறு இருக்குது, அவனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பார்க்குறான், அண்டர்வேர்ல்டா, அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பார்த்தியா கடவுள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறான். என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. இப்போது லின்ஃபங்கோட சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவன் என்ன சொல்கிறான்னா, என்னடா அது டிராகன் ரோரு, என்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் மாதிரி இருக்குது, அதெல்லாம் வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறா. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அடுத்த அட்டாக் வரப்போகுது பாரு, உன்னால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறா. இவ சொன்ன மாதிரியே அவனால் தடுக்க முடியலங்க. அவன் வந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கண்டினியூஸாக அந்த கத்தி துரத்திக்கிட்டே போகுது. ஆனால் அங்கே வந்து தடுக்கிறது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தங்காரன் தான் வந்து தடுக்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதான் அவன் சொல்கிறான், என்ன கேள்வி கேட்குற, இவ வந்து ஒரு அண்டர்வேர்ல்டு கிளானை சேர்ந்தவ, நான் வந்து காடோட டிசெண்டன்ட், சரியா, இந்த இடத்துல நான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறான். அதான் அவன் சொல்கிறான், பொண்ணு ஒழுங்கு மரியாதை சரணடைஞ்சிரு, நீ வந்து அண்டர்வேர்ல்டு கிளானை சேர்ந்தவ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் காடோடைய காண்டினென்ட்டில் நீ வந்து தைரியமாக நடப்ப, உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இவளுமே வந்து தடுக்கிறா. பட் ஆனால் எவ்வளோ தான் இவளால் தடுக்க முடியும், ஏன்னா அவன் ஸ்ட்ராங் இல்லையா. ஸோ கீழே விழுந்துடுறா. சரி அட்லீஸ்ட் இங்கேருந்து எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு பார்த்தா விடாமல் அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டைமில் அந்த ஹோலி ஸ்வாட் இருக்கு பாருங்க, அது வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இவளை வந்து காப்பாற்றுது. ஆனால் இவன் அந்த ஸ்வாடியை மிரட்டுறாங்க, நீ வந்து எனக்கு எனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை மிரட்டுறான். அடுத்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறான். அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு எவ்வளோ நேரம் தான் சண்டை போட முடியும். இந்த டைமில் 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வராங்க இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதான் அவங்க கேட்குறாங்க, ஏன் எரும மாடு மாதிரி இருக்க ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கே, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட மாதிரி எல்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம், ஆனால் நீ வந்து கண்டினியூஸாக சண்டை போட்டுட்டே இருக்க, நீ வந்து ஏமாத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவன் சொல்கிறான், நான் ஏமாத்துறேனா, டேய் நீங்கள் தான் நான் ஏமாத்திட்டு இருக்கீங்க, அவ ஒரு அண்டர் ரேஸ் கிளானை சேர்ந்தவ, நீ அவளை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க, சரியா, ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறேன், அவங்க 2 பேரையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, அதாவது அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சணுமா. அப்படி கொடுக்கலன்னா இவர் என்ன பண்ணுவாராம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மார்ஷல் டெம்பிள் கிட்ட சொல்லிட்டுவாராம். அதுக்கப்புறமா இவர் எதுவும் பண்ண வேண்டியது இல்லையா, அவங்களே வந்து இந்த ஒரு செக்டாரை மொத்தமாக அழிச்சு விட்டுருவாங்களாம். இதை கேட்டோன்னே எல்டர்ஸ் வந்து பயந்துட்டாங்கப்பா, ஐயோ இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்க 2 பேர் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி யூஸ் பண்ணுறாருப்பா. இந்த சீலை யூஸ் பண்ண உடனே அவன் சொல்கிறான், உன்கிட்ட சீல் இருக்கா, அப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் சீல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இப்போ 2 சீலுமே மோதும் பொழுது அந்த டிராகன் சீல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மாஸ்டருக்கு கொஞ்சம் அடிபட்டுடுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவன் சொல்கிறான், ஏண்டா உங்ககிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்கும்போது என்கிட்ட இருக்காதா, பாப்போண்டா யார் என்ன தடுக்கிறீங்க நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான்ப்பா. இப்போது இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட கத்தி தன்னால் மறைஞ்சு போகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட என்ட்ரி. குரல் மட்டும் தான் கேட்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் சிஸ்டரை அட்டாக் பண்ணியிருப்பேன், என்னோட மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பேன், உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோலி ஸ்வாட் வந்து அட்டாக் பண்ணுது.
இவன் அப்படியே சுற்றி பார்க்குறான், யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஆனால் இவன் குரல்லேருந்தே தெரிஞ்சு போச்சு நம்ம ஆட்களுக்கு லின்ஃபங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல வந்து இறங்குறான்ப்பா. இறங்கினோன்னா அவன் சிஸ்டர் கிட்ட சொல்கிறான், நீங்கள் வந்து கிளம்பி போ, நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவளை கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. லின்ஃபங் என்ன சொல்கிறான், அந்த ஸ்வாட் மவுண்டனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவனுக்கு புரியுது, ஓகே அப்போ இவன் வந்து என்ன தேடி தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்ன உடனே ஆப்போசிட்டில் இருக்க அவனுமே வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதான் அவன் கேட்குறான், நீ தான் லின்ஃபங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நான் தான் லின்ஃபங் அப்படின்னு சொன்ன உடனே, நீ வந்து என் பேரனை கொன்னுட்டேன், நான் அதுக்காக பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதான் லின்ஃபங் சொல்கிறான், ஏயா உன்னோட பேரை வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணான், அதில் ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க, அவன் வந்து சாக வேண்டியவன் தான் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு அவன் தயாராக இருக்கானா? நமக்கே நல்லா தெரியும், சத்தியமாக கேட்க மாட்டான், அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனோட சீல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது லின்ஃபங் வந்து அவனோட மிரர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் மாஸ்டருமே ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. இந்த ஒரு அட்டாக்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிராகன் சீல் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவங்களை வந்து பின்னாடி தூக்கி அடிச்சிச்சு. அந்த டைமில் அந்த ஹோலி ஸ்வாட் என்ன சொல்லுது, அந்த ட்ரெஷர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுக்கு மேலே நம்ம வந்து பவரை ஹோல்ட் பண்ணி சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது, ஃபுல்லாக இறங்கி அடித்தாதான் வேலைக்கு ஆகும் அப்படிங்குது. ஸோ லின்ஃபங் என்ன சொல்கிறான், மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதான் அவங்க கேட்குறாங்க, உன்னால் வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் சொல்கிறான் பாருங்க, இங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாரையுமே என்னோட டெக்னிக் வந்து கவனிக்க சொல்லுங்க, இன்னைக்கு நான் செய்கிற சம்பவத்தை மட்டும் பாருங்க அப்படிங்கிறான். மாஸ்டர்ஸுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுறாங்க. இப்போ அந்த டிராகன் அவன் கேட்குறான், ஏண்டா வயசானவங்களாம் பின்னாடி போயிட்டாங்க, உன்னால் எப்படா தனியாக நின்று சண்டை போட முடியும், நீ ஜெயிச்சிருவியா அப்படிங்கிறான். அவனோட சீல் இருக்கும் பாருங்க, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அதை சுற்றி ஒரு பெரிய டிராகன் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது லின்ஃபங்கோடைய சம்பவம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவனோட இந்த ஹோலி ஸ்வாட் இருக்கு இல்லையா, கலர்லெஸ் ஸ்வாட், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதை ஆக்டிவேட் பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் டேப்லெட் இருக்கும்ல, இது வந்து ஹெவன்லி ஸ்வாட் செக்டார் தானே, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த எனர்ஜி எல்லாமே எங்கே வரும், நம்ம ஹீரோ கிட்ட தான் வரும். அதான் எல்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது லின்ஃபங் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான், என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவன் சாதாரண ஆளே கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ லின்ஃபங் அடுத்த சம்பவம் பண்ணுறான் பாருங்க, அங்கே இருக்க ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. ஒரு கத்தி இல்லாமல் செக்டாரில் இருக்க மொத்த ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது நார்மல் கிங் லெவல் ஸ்வாட்லேருந்து சீக்ரெட் லெவல் ஸ்வாட் வரைக்கும் எல்லாமே ஒன்று சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே எல்டர்ஸ் கையில் இருக்க ஸ்வாடு கூட பிடிங்கிட்டு வந்துருச்சு. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் லின்ஃபங்கோட சம்பவத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.